திருப்பூர் பெண் தற்கொலையில் இருந்து இன்னும் யாருமே மீள முடியாத நிலையில் மற்றொரு கொடுமை திருவள்ளூரில் நடந்துள்ளது. அதுவும் ஒரே ஒரு பவுன் நகைக்காக திருமணமான தினத்திலேயே வரதட்சணை டார்ச்சர் ஆரம்பமாகி இருக்கிறது. இதையடுத்து திருமணமான 4வது நாளிலேயே லோகேஸ்வரி என்ற மணப்பெண் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். இந்த வழக்கில் மாமியாரும் கைதாகியுள்ளார். ஆனால் நாத்தனாரை காணவில்லையாம். அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த முஸ்லிம் நகர் ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்த கஜேந்திரன் என்பவரது மகள் லோகேஸ்வரி. 22 வயதான லோகேஸ்வரி BA பட்டதாரி ஆவார். இவருக்கும் அதே பொன்னேரி நகரைச் சேர்ந்த பன்னீர் என்பவருக்கும் கடந்த 27ஆம் தேதிதான் திருமணமும் நடந்தது. பொன்னேரியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பன்னீர் வேலை பார்த்து வந்துள்ளார். திருமணமும் முடிந்தது. மறுவீட்டிற்காக லோகேஸ்வரி கணவருடன் தன்னுடைய அம்மா வீட்டிற்கு நேற்று முன்தினம் மாலை வந்துள்ளார். எனவே அன்று இரவு புது தம்பதிக்கு விருந்தும் பரிமாறப்பட்டது. பிறகு அனைவரும் தூங்க சென்று விட்டனர். அப்போது லோகேஸ்வரி பாத்ரூமிற்கு சென்றுள்ளார். ஆனால் நீண்ட நேரமாகியும் லோகேஸ்வரி வெளியே வராமல் இருந்ததை அவரது அப்பா கஜேந்திரன் கவனித்துவிட்டு கதவை தட்டி பார்த்துள்ளார். ஆனால் பாத்ரூம் உள்ளே இருந்து எந்த பதிலையும் லோகேஸ்வரி தரவில்லை. இதனால் பதறிப்போன அப்பா கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்று பார்த்தார். அப்போது மகள் தூக்கில் தொங்குவதைக் கண்டு அலறி துடித்தார். கஜேந்திரனின் சத்தத்தை கேட்டு தூங்க சென்றவர்கள் அனைவருமே பதறியடித்து வந்தனர். உடனடியாக லோகேஸ்வரியை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு தூக்கி சென்றனர். ஆனால் ஏற்கனவே லோகேஸ்வரி இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் சொல்லினர். இது குறித்து லோகேஸ்வரியின் அப்பா கஜேந்திரன் போலீசில் புகார் அளித்தார். அதில் எனது மகளுக்கும் காட்டாவூரைச் சேர்ந்த பன்னீர் என்பவருக்கும் 27ஆம் தேதிதான் திருமணம் நடந்தது. 4 சவரன் நகை, பைக், 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி கொடுத்தோம். திருமணம் முடித்த நாளிலிருந்து வரதட்சணை கேட்டு எனது மகளை துன்புறுத்தியுள்ளனர். எனது மகளின் செல்போனை பறித்தும் வைத்துள்ளனர். மேலும் மீதம் தர வேண்டிய 1 சவரன் நகை எங்கே, வீட்டிற்கு ஏசி எங்கே என்று எனது பெண்ணை மிகவும் மோசமாக கொடுமைப்படுத்தி இருக்கின்றனர் என்றும் நேற்றிரவும் இது குறித்து எனது மகளிடம் பன்னீர் கேட்டு சண்டையிட்டார். இருவரையும் சமாதானம் செய்தோம். எனது மகளின் சாவுக்கு பன்னீர் மற்றும் அவரது குடும்பத்தினர்தான் காரணம் என்று அதில் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் புகாரின் பேரில் திருமணமான 4 நாளில் மணப்பெண் வரதட்சணை கொடுமையால் இறந்தது மீண்டும் அதிர்ச்சியை தந்து வருகிறது. திருமணத்திற்காக 5 சவரன் கொடுப்பதாக ஒப்புக்கொண்ட நிலையில் 4 சவரன் நகை மட்டுமே கொடுக்கப்பட்டதாம். திருமண சீர்வரிசை பொருட்களும் பைக் ஒன்றும் சீதனமாக கொடுக்கப்பட்டுள்ளது. குடும்பத்தின் மூத்த மருமகள் 12 சவரன் வரதட்சணை கொண்டு வந்ததாகவும் நீ 4 சவரன் மட்டுமே கொண்டு வந்துள்ளதாகவும் திருமணமான முதல் நாளே இருவரையும் ஒப்பிட்டு லோகேஸ்வரியை தரக்குறைவாக பேசியிருந்தார்களாம். அத்துடன் மறுநாளே வீட்டு வேலைகளை அதிக அளவு செய்யுமாறும் கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள். ஏகப்பட்ட கண்டிஷன்களையும் போட்டு மணப்பெண்ணை திக்குமுக்காட வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் மறுவீட்டிற்கு வந்தபோது தன்னுடைய பெற்றோரிடம் அவர் தெரிவித்து அழுது உள்ளார். தற்பொழுது இந்த விவகாரத்தில் மாமியாரும் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் நாத்தனாரை காணவில்லை என்றும் தலைமறைவாக இருக்கும் அவரை தீவிரமாக போலீஸ் தேடி வருகின்றது என்றும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.